ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க. மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே நம்ம கிட்ட இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ஆர்கே. ரொம்ப ஒட்டுமொத்த உலக நாடுகளும் குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உற்று நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இன்னைக்கு இந்தியாவில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, ஏகப்பட்ட டீல் சைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் இந்தியா கிட்டேருந்து அங்கே போகக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்திய பொருட்களை அங்கே சந்தைப்படுத்துறதுக்கான முயற்சியை இன்னும் நம்ம ஜாஸ்தி முன்னெடுப்போம். இன்றைக்கி அங்கே மேற்குலக நாடுகளோட அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, சரி நாளைக்கு எல்லா பிரச்சனையும் சரியானதுக்கப்புறம் இந்தியாவை டீலில் விட்டுறக்கூடாது. ஸோ அப்பையும் இந்தியாவுக்கு ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு ஸ்பேஸ் ரஷ்யாவில் இருக்கணும், ரஷ்யன் மார்க்கெட்ஸில் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த சந்திப்பில் இந்த சமிட்டில் முன்னெடுப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமாக இந்தியாவுக்கு இன்னைக்கு பெரிய இக்கட்டான சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ் அமெரிக்காவுக்கு போற எக்ஸ்போர்ட்ஸுக்கு இந்த 50% டாரிஃப் இன்னும் நீக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீக்கவே இல்லை. அப்ப அதற்கு ஒரு புது மார்க்கெட் தேவைப்படுகிறது. அதே மாதிரி இந்தியாவினுடைய பெரிய ஒரு டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரசாலே ரக விமானங்களுக்கு நேர்பட்ட அந்த செட்பேக், அதை Su-57 ரக விமானங்கள் வைத்துக் கொண்டு நாம் தாராளமாக அதை நேரிட முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதே மாதிரி நம்மளுடைய S-400 என்ற மிசைல்ஸ், அதாவது S-400 தான் நம்மளை இந்த கடந்த போரில் நமக்கு மிக இது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு மிக மிக தாராளமாக கை கொடுத்தது என்று கூறலாம். அப்ப இது மூணு தான் என்னை பொறுத்தவரை இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்கும். அதே மாதிரி ஆயில் இப்ப ரஷ்யாவினுடைய க்ரூட் ஆயில் நம்ம ஏறத்தாழ 38% கம்மியாக வாங்கி கொண்டிருக்கிறோம் அக்டோபர்ல. ஏனென்றால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து அதை பத்தியே பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ அது ஒரு பெரிய விஷயமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி இருந்தால் கூட அவர் இன்னும் அடுத்ததாக ஒரு சாங்ஷன் இம்போஸ் பண்ணக்கூடாது, இல்லை என்றால் நம்மளுடைய அந்த வர்த்தகத்தை அப்படியே முழுசாக ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏனென்றால் எல்லாமே இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, என்டையர் பைனான்சியல் வேர்ல்டே அமெரிக்கா மூலியமாக, நியூயார்க் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக தான் நம்மளுடைய இந்த பேங்க் டிரான்ஸ்பர்ஸ்ல எல்லா விஷயங்களும் அந்த வழியாக தான் நடக்கிறது. அப்ப அதை அவர்கள் தாராளமாக டிஸ்டர்ப் பண்ணலாம். அதை டிஸ்டர்ப் செய்திருக்கிறார்கள். ரஷ்யாவுடைய கேஸ்ல டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறார்கள். புதின் ஒரு வார் கிரிமினல் என்ற அடிப்படையில் நாம் பார்த்தோம், ஐரோப்பாவில் இருக்கின்ற 3 அம்பாசிடர்ஸ் இவருக்கு எதிராக ஒரு கட்டுரையை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதுறாங்க. அதற்கு பதிலாக அமெரிக்கா ரஷ்யாவினுடைய இந்தியன் அம்பாசிடர் கூட அதுக்கு ஒரு பதிலாக ஒரு கட்டுரை கூட எழுதியிருக்கிறார். இதெல்லாம் இருக்கு. ஏன் இவ்வளவு போக்கஸ் வருதுன்னா வேற ஒன்றும் கிடையாது. இந்தியா கூட இப்ப ரஷ்யா வந்துவிட்டால், என்றால் ரஷ்யா, இந்தியா, சைனா என்ற அந்த ஆக்சிஸ் ஃபார்ம் ஆகிவிட்டால் நிச்சயமாக அது அமெரிக்காவுக்கும் அதே மாதிரி வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதுதான் என்னை பொறுத்தவரை ஒரு இதையெல்லாம் தாண்டி, அதாவது இந்த இம்மீடியட் விசிட்டை தாண்டி இருக்கின்ற விஷயங்களாக நான் காண்கிறேன். ராதாகிருஷ்ணன், இப்போ நம்ம அமெரிக்கா ஃபோக்கஸ்லேயே பேசிட்டு கூட அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சீனா ஆங்கிளையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த RICன்ற ஒரு ஆக்சிஸ் அமைக்கிறதுல ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு அமெரிக்காவின் கண்களை உறுத்திக்கிட்டே இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம்? சீனா இந்த பேச்சுவார்த்தையும் இந்த கூட்டாண்மையும் எப்படி பார்க்குறாங்க? இந்த RIC ஆக்சிஸ் சாத்தியமா? அதை சாத்தியப்படுத்துறதுல புத்தினுடைய கை எந்த அளவுக்கு மேலோங்கி இருக்கு? இப்ப இருக்கின்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை பொறுத்தவரை இப்போ இந்த அமெரிக்கா எந்த அளவுக்கு நமக்கு மேல ஆக்ஷன் எடுக்கும், அதுதான் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பிரச்சனையா இருக்கு. அதாவது கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் அமெரிக்காவில் இருக்கிறது. அதன் மூலியமாக நம்மளுக்கு இது ஏதாச்சும் பினான்சியல் தடைகள் விதித்து விட்டால் அப்ப நம்ம என்ன இது ஒப்பந்தம் போட்டாலும் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிடும். ஏனென்றால் என்டையர் பைனான்சியல் வேர்ல்டுன்னு பாத்தீங்கன்னா நியூயார்க்கை சென்டர் பண்ணி தான் இருக்கிறது. அதுல இருந்து நாம் அது நம்ம மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறது. அமெரிக்க டாலர் தான் இதற்கு எல்லாம் ஒரு கேரண்டி கரன்சியாகவும் இருக்கிறது. இதை தாண்டி நிச்சயமாக புட்டின் என்பது இன்னைக்கு ஷீ ஜின்பிங் புட்டின் என்ற ரிலேஷன்ஷிப் நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு புட்டினுடைய கரங்கள் கொஞ்சம் வீக்கெண்டாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர் உக்ரைன் போர் அவர் நினைத்தார் ஒரு மாசத்துல 2 மாசத்துல முடிந்து வரும் என்று நினைத்தார். இன்ஃபேக்ட் நான் கூட அந்த மாதிரியான பதிவால கூட போட்டிருந்தேன். அதாவது உக்ரைன் என்பது அவ்வளவு பெரிய ஒரு நாடு கிடையாது. தாராளமாக ரஷ்ய படைகள் அதை கீழ்ப்படுத்தி விடும். ஒரு மாசத்துல 2 மாசத்துல தாராளமாக கீழ்ப்படுத்தி விடும். இன்ஃபேக்ட் 1 வீக் தான் நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். ஆனால் அது நடக்காத ஒரு சூழல்ல ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடுகளும் அந்த தருணத்தில் பைடனுடைய பிரசிடென்சியில அவரை சப்போர்ட் பண்ண காரணமாக இன்னைக்கு ரஷ்யா அவருடைய கை ரொம்ப கரங்கள் ரொம்ப வீக்கெண்டா இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு ஷீ ஜின்பிங் தான் இந்த என்டையர் ரிலேஷன்ஷிப்ல, அது இந்தியா,
ரஷ்யா சீனா என்ற அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஷி ஜின்பிங் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் முக்கியமான முடிவாக இருக்கும். ஷி ஜின்பிங் என்னென்ன கன்செஷனுக்கு தயாராகிறாரோ அந்த அளவுக்கு வந்து இது வலிமையான ஒரு கூட்டணியாக இருக்கும். அவரும் ஒரு பிராக்டிகல் பர்சன் தான். ஷியை பொறுத்தவரை அவர் நிச்சயமாக ஒரு பிராக்டிகல் பர்சன் தான். அவரும் கண்டுகொண்டுதான் இருக்கிறார் அமெரிக்கா எந்த அளவுக்கு அவர்களுக்கு இன்னல் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் நாம் பார்த்தோம் 150% எல்லாம் டாக்ஸ் அவங்களுக்கு போட்டாங்க. அதன் பிறகு வந்து படிப்படியாக குறைத்து விட்டார்கள். அப்போ இந்த மாதிரியான ஒரு நபர் அமெரிக்காவில் இருக்கும் வரை, அதாவது ட்ரம்ப் மாதிரியான ஒரு பிரசிடென்ட் வந்து அமெரிக்காவில் இருக்கும் வரை பாக்கி இருக்கின்ற நபர்கள் இருக்காங்க. இப்போ ஐரோப்பிய நாடுகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஒரு கலெக்டிவாக பல விஷயங்கள் வந்து 5 ஐஸ்ல இருந்து கூட வெளியே வரவில்லை என்றால் கூட அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் வந்து கம்மியாகி விட்டது என்று நான் அறிகிறேன். அதே மாதிரி ஐரோப்பா நாடுகள் வந்து ஒரு காங்கிளமரேட்டாக மாறுகிறது. அதே மாதிரி நமக்கும் மாற வேண்டிய அந்த ஒரு பெரிய ஒரு சூழல் இருக்கிறது. இல்லை என்றால் இந்தியன் ருப்பி வந்து எதற்காக இப்படி வீழ்ந்து கொண்டிருக்குன்னா வேற ஒன்றும் கிடையாது. கம்ப்ளீட் அமெரிக்க டிபெண்டன்ட் எக்கானமியாக நாம் மாறிவிட்டோம். அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ரஷ்யா இது ஒரு தருணமாக பார்க்கிறது, ஒரு சான்ஸாக பார்க்கிறது. நம்மளை வந்து முடிந்த அளவுக்கு ரஷ்யாவுடைய ஆர்பிட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு. அதே நேரத்தில் சைனா என்ன கன்செஷன் கொடுக்குமோ அதை பொறுத்து இருக்கும் இந்த ரஷ்யா சைனா இந்தியா அந்த ஒரு ஆக்சிஸ் இருக்கு. ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க.